திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ்ந்து வாழ்த்தி வணங்குபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள், அறச்சிந்தனையோடு தொழில் உணருங்கள். அது என்ன அறச்சிந்தனை? நமச்சிவாய என்று சொல்லுகிறோமே, அதுதான் அறச்சிந்தனை, நல்ல சிந்தனை. இரவிலே படுக்கப் போகின்ற பொழுதே, உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நீங்கள் அப்பொழுதே நமச்சிவாய 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 என்று சொல்லி மகிழுங்கள். அது விடியற் காலையிலே உங்கள் காதிலே அது ஒலிக்கும். நமச்சிவாய என்று சொன்னாலே அது நாள் பூரா, இங்கே உங்களுடைய வாழ்நாள் பூரா அது நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். எனவே நமச்சிவாய என்று சொல்லி நலம் வள பெற்று வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், கவலையே வேண்டாம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருட்குருமாரோடு மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலிருந்து திருவாரூர் அறநெறி என்ற திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருவாரூர் மாவட்டத்தின் தலைநகர் திருவாரூரிலே உள்ள பூங்கோயிலின் தென்கிழக்கு திசையிலே உள்ளது இந்த திருத்தலம். திருவாரூர் பூங்கோயில், அதாவது கமலாலயம், அறநெறி, பறவையும் மண்டலி என்று 3 பாடல்கள் பெற்ற கோயில்கள் அமைந்துள்ளன. இவற்றிலே பூங்கோயிலில் எனப்படுகிற பெரிய கோயிலினுடைய 2வது பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மேற்கு முகமாக அமைந்திருக்கிற ஆலயம் திருவாரூர் அறநெறி. அறநெறி அப்பர்னு சொல்கிறது. இங்கு திருவாரூருக்கு சமீபத்திலே உள்ள ஏமப்பேரூர் வைதிக பிராமண குலத்திலே திரு அவதாரம் செய்தவர் நமினந்தி அடிகள். அந்த நமினந்தி அடிகள் நாயனார் நாள்தோறும் திருவிளக்கு கொண்டு பூசை செய்து வந்தார். ஒரு நாள் அவர் திருவாரூரை அடைந்து அறநெறியை வணங்கிய போது அந்திப்போதாக திருவிளக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்னும் கருத்து தோன்றுதலினாலே நெய்யின் பொருட்டு அமணர் வீடு என்று அறியாது, சமண மதத்தை சேர்ந்தவர்கள் வீடு என்று அறியாமலே அங்கு சென்று திருவிளக்குக்கு நெய் கேட்க, அங்குள்ள சமணர்கள் கையிலே மழு உள்ள சிவனுக்கு கையிலே தான் மழு வைத்திருக்கிறாரே, அவருக்கு விளக்கு மிகை என்று இழித்துரைக்க கேட்டு வருத்தி பரமசிவனது அவதரித்த அசரீரி திருவாக்கின்படி கமலாலய நீரையே முகந்து கொணர்ந்து இரவு முழுவதும் திருவிளக்கு எரித்து திருப்பணி செய்தார். சோழராஜாவினாலே பங்குனி உத்திர திருநாளை சிறப்புற செய்வித்தும் வீதி விடங்க பெருமான் திருமணலிக்கு எழுந்த பொருள் சேவித்து தம் வீடு அடைந்து பலரும் தீண்டலின் விழுப்பென்று ஆன்மார்த்த பூசை முதலிய செய்ய ஸ்நானத்தின் பொருட்டு கொணர மனைவியாருக்கு சொல்லி புறத்தே இருந்த பொழுது திருவருளினாலே நித்திரை எய்தி கனவிலே திருவாரூரில் உள்ளவர்கள் யாவருமே சிவகணநாதர்கள் என்று உணர்த்த பெற்று அஞ்சி விழித்து அதனை மனைவியாருக்கும் உணர்த்தி பூசை முடித்து
வைகரையிலே திருவாரூரை அடைந்து யாவரையும் சிவரூபராகவே தரிசித்து நெடுநாள் திருப்பணி செய்து திருவடி அடைந்தார். இவரை வாகீசமூர்த்திகள் தொண்டர்க்கு ஆணி என்று சொன்னார். இவரது தொண்டை நமினஞ்சி நீரால் திருவிலக்கிட்டவை நீள் நாடு அறியும் என்றார். பங்குனி உத்திரம் பாற்படுத்தான் என்று திருப்பதிகத்திலே சிறப்பித்து பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி அகிலேஸ்வரர், அம்பாள் அகிலேஸ்வரி, இறைவனுக்கு திருநெறி அறவுடையார் என்ற பெயரும் உண்டு. இக்கோயில் கல்வெட்டுக்களிலே சொல்லப்படுகிறது. திருவாரூர் அறநெறி கோயிலுக்கு அப்பர் பெருமான் அருளி செய்த பாடல்கள் இரண்டு மட்டும் உள்ளன. பதிகங்கள் 2 மட்டும் உள்ளன. திருச்சிற்றம்பலம். 4வது திருமுறை திருவாரூர் அறநெறி. இதில் 4வது பாடல், 4ஆம் திருமுறை 4வது பாடல். பாடலை காண்போம். விழித்தனர் காமனை வீழ்தர நின்று அழித்தனர், விழித்தனர் காமனை வீழ்தர நின்று இழித்தனர், கங்கையை ஏற்றினர் பாவம் கழித்தனர், கல் சூழ்கடியரன் ஒன்றும் அழித்தனர், ஆரூர் அறநெறியாரே ஆரூர் அறநெறியாரே. ஆரூர் அறநெறி பெருமானர் காமன் பொடியாக வீழுமாறு அவனை நெற்றிக்கண்ணாலே நோக்கியவர். வானத்திலிருந்து கங்கையை தம் சடையிலே இறங்கச் செய்தவர். தம்மை யாரொருவர் வழிபடுகிறார்களோ அந்த வழிபடுவோருடைய தீவினைகள் அனைத்தையும் போக்குபவர்கள். நான் திருநெறிய அறநெறியப்பரை பார்த்திருக்கிறேன். அகிலேஸ்வரரை எத்தி முகினும் என்று பாருவார். அதில் மிக அருமையாக தீவினைகளை எல்லாம் போக்கக்கூடியவர் அல்லவா. கற்களாலே சூழப்பட்ட காவல் பொருந்திய 3 மதில்களை எல்லாம் அழித்தவர். எனவே வாருங்கள், நாம் திருவாரூர் அறநெறியப்பரை வணங்கி அல்லல் போக்கி அருமையாக பெருமையாக அவன் அருள் துணை கொண்டு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.